தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் உண்டு. அதிலே வைகை நதி பெருகி வரக்கூடிய மதுரையும் ஒன்று. மதுரைக்கு ஒரு புராணம் உண்டு. அந்த புராண கதை. அதை எப்படி வேண்டுமானாலும் இதை கேட்பவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். மதுரையை அழிக்க வேண்டுமென்று அசுரர்கள் யாகம் செய்து வரம் பெற்று மதுரையை அழிப்பதற்காக யானையை ஏவி விடுவதாகவும், அந்த யானை வரும்போது மதுரையில் உள்ள சொக்கநாதர், மீனாட்சி, சிவன் அவர்கள் அந்த மதுரையை அழிக்க வரும் யானையை மதுரைக்கு கிழக்கு திசையில் உள்ள ஒத்தக்கடை என்ற ஊரில் இருக்கும் ஒத்தக்கடைக்கும் அக்ரிகல்ச்சர் காலேஜ் இதுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு மலை, யானை போன்ற வடிவம் இருக்கும். அந்த யானையை கல்லாக சுமத்தார்கள் என்றும், அதேபோல மதுரையின் மேற்கு பக்கம் யூனிவர்சிட்டிக்கு செல்லக்கூடிய பாதையிலே ஒரு மலை உண்டு. மதுரையை அழிப்பதற்காக அசுரர்கள் நாகத்தை ஏவிவிட்டதாகவும், நாகம் மதுரையை அழிக்க வரும்போது இறைவன் மதுரையை அழிக்க வரும் அந்த நாகத்தை மலையாக சபித்து விட்டார் என்றும் ஒரு தலபுராணம். அந்த புராணத்தை பற்றி என்ன கருத்து வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறி, இந்த 2 விஷயங்களும் எனக்கு தெரிந்த விஷயம், செவிவழி செய்தி. ஆனால் இதற்கு தலபுராணம் என்ற ஒரு நூல் உண்டு. அது மதுரையை சுற்றியுள்ள பல ஊர்களை அந்த கதைகள் அதில் உண்டு. திருவாரூரை பற்றியும் ஒரு கதை உண்டு. பல்வேறு இடங்களை பற்றியும் பல கதைகள் உண்டு. மதுரையை சுற்றி மதுரை சங்கம், தமிழுக்காக சங்கம் வளர்த்த பெருமதுரை என்று கூறி நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.